வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. யானையை வச்சு பண்ணால் பேப்பரில் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, எழுதிட்டோம். பேப்பரில் ஈஸியாக இருந்துச்சு, எழுதிட்டு யானை ஓகே போயிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம், ஒரு ட்ரெயின்டு யானை தானே இருக்க போகுது அப்படிங்கும்போது யானையோட கண்டிஷன்ஸ் அங்கே போய் நம்ம ரியாலிட்டியில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. யானைக்கு ஜென்ரலாக பிளட்டு பார்த்தா மிரண்டு போகும், அந்த ரெட் கலரை பார்த்தா ஆகும்னா லைக் மாடு மாதிரியே ஆகும்னா எனக்கு அது தெரியாது. அதெல்லாம் இவங்க யாருமே எதுவும் சொல்லலை. யானை கால் ஃபுல்லாக பெயிண்டை ஊற்றி விட்டாங்க பிளட்டு. ஓகே பிரதர், இப்போ யானை கிட்ட போறீங்க, ஓகே கிட்ட போகிறேன், அப்படியே வேஷ்டியை கழட்டி இது வேஷ்டியை கழட்டி யானை கால் கிட்ட உட்காரணுமா? பட் என்னன்னா இவருக்கு பேர் மாதிரி அந்த மாதிரிலாம் வராது. ஆமா, என்னங்க ஒரு லவ் ஸ்டோரி, அதுதான் நீங்க படத்துல பாக்கணும். ஒர்க் ஷாப்லாம் வைக்கல, இந்த நம்ம கூப்பிட்டு வச்சு இந்த கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அதை எதுவுமே பண்ணல. யானை கூட தானே, யானை கூட போலீஸ் கதை வருது, அப்போ அதே போலீஸ் கதையை நம்ம திரும்ப எடுக்கணும், அது கிடையாது. அப்போ நீங்க கும்கி எடுத்தீங்கன்னா ஃபுல்லா லவ் ட்ராக் தான், இதுல லவ்வே இல்லையே. கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ணாரு ஜிகர்தண்டா 2ல பெரிய இன்சிடென்ட்டே எங்க நடந்துச்சு. அந்த யானை இறங்கிடுச்சு 5:30க்கு. எனக்கு 7 o'clock, நான் 9 o'clock வரைக்கும் போகணும். 9 o'clock வரைக்கும் நாங்க எடுக்கணும். அம்மா கிட்ட வந்து அப்பா திட்டிருக்காரு, எதுக்கு இவன் இதெல்லாம் பண்றான், கல்யாணம் ஆகும், இதெல்லாம் இருக்கும், பசங்க இருப்பாங்க, எல்லாரும் கண்ணையா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா அதெல்லாம் எனக்கு அவ்வளோ கிடையாது. எனக்கு எங்க அப்பா என் கூட இருக்காரு, எனக்கு அது போதும் அப்படின்ட்டு தான் நான் அந்த டாட்டூ போட்டது. விஜயனிலோட ஒரு பெரிய ஹாய். நம்ம இன்னைக்கு என்ன பேச போறோம், யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக வந்து தமிழ் சினிமால நம்ம வந்து ஆடு மாடு கோழி ஏன் நாய் பூனை கூட நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸா வந்து இருந்திருப்போம், நம்ம கூட பெட்ஸா இருந்திருப்பாங்க. பட் ஆனால் ஒரு 5 யானையை அதுவும் வந்து காட்டுக்குள்ள பயங்கரமான விஷுவல்ஸோட வர May 23 வந்து ரிலீஸ் ஆக தயாரா இருக்குது படைத்தலைவன். அண்ட் படைத்தலைவனுடைய குழு நம்ம கூட இருக்கிறாங்க, டைரக்டர் அன்பு அண்ட் ஆல்சோ நம்மளுடைய சூப்பரான ஹீரோ சண்முக பாண்டியன் அண்ட் அழகான ஹீரோயின் யாமினி சந்திரன். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் இன்ட்ரோ சொன்ன மாதிரி நாய் பூனெல்லாம் வச்சு நம்ம பார்த்துருக்கோம், பட் ஆனால் ஒரு 5 யானை வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னும் போது அது எப்படி என்ன மாதிரியான ஒரு கதை கழுத்தோட நீங்க வந்து உருவாக்கியிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரம்பமேவா? ஓகே, இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு அட்வென்ச்சரான ஒரு மூவி எடுப்போம், ஒரு கமர்ஷியல் ஒரு அட்வென்ச்சரான ஒரு மூவி எடுக்கலாம் அப்படிங்கும்போது ஒரு அனிமல் ரிலேட்டடில் போயிடலாம். ஒரு அனிமல் ரிலேட்டடில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கதை பண்ணும்போது யானையை வச்சு பண்ணால் பேப்பரில் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, எழுதிட்டோம். பேப்பரில் ஈஸியாக இருந்துச்சு, எழுதிட்டு யானை ஓகே போயிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம், ஒரு ட்ரெயின்டு யானை தானே இருக்க போகுது அப்படிங்கும்போது யானையோட கண்டிஷன்ஸ் அங்கே போய் நம்ம ரியாலிட்டியில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. ஒரு யானை ஒரு நாளைக்கு 4 hours மேலே ஒர்க் பண்ணாது, சன்லைட்டில் நிற்காது. யானையை நீங்கள் எடுக்கணும்னா மார்னிங் 7 o'clock ஷூட் ஆரம்பித்து 9:30க்குள்ளே முடிச்சிடணும். திரும்ப 3:30க்கு ஆரம்பித்து 3:34க்கு சன்னு கம்ப்ளீட்டாக இறங்கணுன்னு நம்ம லைட் போகிற அந்த 2 hours 3 hours நம்ம எடுக்க முடியும். அதுக்கான இன்ஸ்பெக்ஷன் இதெல்லாம் பெரிய டாஸ்க். இது எல்லாத்தையுமே முடித்து கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த எடுத்தோன்னே யானைக்கிட்ட ஃபஸ்ட்டு போகிறதுக்கு ஒரு பெட் லவராக இருக்கணும். அதே நேரத்தில் ஒரு அந்த பயம் இருக்கக்கூடாது, அந்த பயம் இருக்கக்கூடாது. இவருக்கு பயம் இல்லாத மாதிரி முன்னாடி கூப்பிட்டா தானே பயப்படுவீங்க, ஸ்பாட்டில் கூப்பிட்டா எப்படி பயப்படுவீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்பாட்டுக்கே வர வச்சோம். ஓகே, அவருக்கு எந்த ட்ரைனிங்கும் இல்லை. பட் ஆனால் நம்ம யூஸ்வலாகவே இப்போ ஏதாவது நம்ம ஒரு ரைட்லாம் போகும்போது யானை கிட்ட போகணும், ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னாலே வந்து நம்மளை விட மாட்டாங்க. இல்லைங்க நீங்கள் ரொம்ப பக்கத்தில் போயிட்டீங்க, ரொம்ப டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மிரண்டுரும், தூக்கி போட்டு கூட மிதிச்சிரும் அப்படின்னு நம்மளை பயமுறுத்துவாங்க. பட் ஆனால் எந்த ஒரு ப்ராக்டிஸுமே இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை விட்டோன்னு உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த பயமாக தான் இருந்துச்சு. அதுவும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எங்க அது எனக்கு பின்னாடி இருக்கு அந்த யானை தான். அது வந்து 11.5 or 12 feet ஹைட். அது இப்படிங்க 5 யானையில எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க? இல்ல யானை இது பேரு மணியன், இது பேரு சாது. சாது தான் இருக்கிறதுல பெரிய ஹைட். அதான் 12, அதுதான் 12. அது சாது. பீனான்னு ஒண்ணு இருந்துச்சு, பீனா. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரியும், அது அங்க நேர்ல பார்க்கும்போது டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியும். ஸோ அந்த யானை கிட்ட தான் போனேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே யானைக்கு ஜென்ரலா பிளட்டு பார்த்தா மிரண்டு போகும், அந்த ரெட் கலரை பார்த்தா ஆகும்னா லைக் மாடு மாதிரியே ஆகும்னா எனக்கு அது தெரியாது. அதெல்லாம் இவங்க யாருமே எதுவும் சொல்லலை. யானை கால் ஃபுல்லாக பெயிண்டை ஊற்றி விட்டாங்க பிளட்டு. ஓகே பிரதர், இப்போ யானை கிட்ட போறீங்க, ஓகே கிட்ட போறேன், அப்படியே வேஷ்டியை கழட்டி இது வேஷ்டியை கழட்டி யானை கால் கிட்ட உட்காரணுமா? யானை கிட்ட நீங்கள் ஃபேஸ் முன்னாடி இருக்கும்போது நம்ம ரிசர்ச் பண்ணியிருப்போம், அந்த முன்னாடி இருக்கும்போது நீங்கள் ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணீங்கன்னா அடிச்சிடும். அது அதோட சேஃப்க்கு அடிச்சிடும்.
இது எல்லாம் பண்ணி சரி ஒரு ட்ரை பண்ணலாம் இல்லை, ஏன்னா ஷார்ட் எடுக்கும்போது பாகன் இருக்க மாட்டார், அவர்லாம் வெளியில வந்துடணும், இவர் மட்டும்தான். அது நான் ஓடி வரணும், நடந்து வராது, ஓடி வரணும். யானை ஓடினா பயப்படும். அந்த யானை நீங்க பார்க்க தான் பெரிய யானையா இருக்கும், அது ரொம்ப பயப்படும். ஆக்சுவலா அது ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள ஒரு யானை. எல்லா யானைகளுக்கான ஒரு குணாதிசயமே அதுதான். அப்படி இருக்கும்போது நான் எதுவுமே பேனிக்கே ஆகிடாதீங்க, டீம்பே கிளியரா சொல்லிட்டேன், பேனிக்கே ஆகிடாதீங்க. யாரும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம், நம்ம என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அது போகும். நீங்க சீரியஸா இல்ல பிரதர் அப்படி இப்படின்னா ஏதாவது ஆயிடும், பெசாமன்னு சொல்லிட்டு. இன்னொன்று ப்ரொடக்ஷனா பெரிய காஸ்ட், யானைலாம் அன்னைக்கு 5 யானை, ஓகேவா? அதனால லிமிடெட் பீரியட்ல முடிக்கணும். வேற வந்தாரு அந்த நேரத்துல வந்து ஒண்ணு நேரா போறீங்க போது யானை கிட்ட போயிட்டு அவரு ஒரு வேஷ்டி மாதிரி கட்டியிருப்பாரு, அந்த வேஷ்டியை நீங்க ரிமூவ் பண்ணி யானை கிட்ட கட்டணும் அப்படின்னு சரி பதின்னு பண்ணிட்டாரு. எதுவுமே பயப்பட வைக்கல. முடிஞ்ச பிறகுதான் இதோட சீரியஸ்னஸே சொன்னோம். ஏன்னா அந்த ஷாட் முடிச்சோடனே தான் இந்த ஷாட் வரும். அந்த தும்பிக்கையில கை வச்சு எல்லாம் லைவ், எதுவுமே. ஏன்னா அங்க ரோப் போட முடியாது, ஏன்னா யானை கண்ணு கிட்ட ரோப் வரும், வந்தா ரோப்பை தட்டிடும். ஸோ ரோப் இல்லாம அந்த ஷாட்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அண்ட் அகைன் வந்து இவ்வளோ மெனக்கட்டு இவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணணும். அண்ட் உங்ககிட்ட யாருமே இதெல்லாம் சொல்லல, பட் ஆனால் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம், அண்ட் இதோட அவுட்புட் என்ன மாதிரி இருக்கும், எப்படி இருக்க போகுது, எதுவுமே தெரியாம பண்ணிட்டு அண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு ரியாக்ஷன் எப்படி இருந்தது பார்த்தோன்னு? நான் இன்னும் அவுட்புட் பார்க்கல. அவர் பார்க்கல, ஏன்? அவர் ஸ்ட்ரைட்டா தியேட்டர்ல பார்த்துருக்கேன். ஆனா நான் நிறைய பேர் பார்த்துட்டு அவருக்கு அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க, இவர் என்ன சொன்னார் ஜென்ரலா, என்ன இவங்க பார்த்தவங்க என்ன சொன்னாங்கன்ட்டு. இப்ப ஜென்ரலாவே நான் வந்து மானிட்டர் போய் பார்க்க மாட்டேன், நான் முடிச்சுட்டு நான் டைரக்டரை பார்ப்பேன். ஓகேவா, ஓகேன்னா அடுத்த ஷாட்டுக்கு போயிடுவேன். நான் போய் பார்த்துட்டு கரெக்ஷன் சொல்றது அதெல்லாம் ஏன்னா எனக்கு என்ன பார்த்தாலே பெருசா பிடிக்காது. இன்னும் பெட்டரா பண்ணணும். இவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்கவே மாட்டேன் நான், இவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டதே கிடையாது. எடுத்துட்டு ட்ரெய்லரே அதான், இப்போ ட்ரெய்லரே இருக்கு எப்படின்னா 5:30க்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றோம்னா 5:28க்கு தான் அனுப்புவேன். நீ இப்போ ஆடியோ லேபிள்லேருந்து வர ப்ரைவேட் லிங்க் அனுப்புவேன். அதுவும் எதுக்குன்னா ஷேர் பண்ணிடுங்க பிரதர்ன்னு சொல்றதுக்காக அனுப்புவேன், அவ்வளோதான். அவரு பார்த்து நல்லா இருக்கு பிரதர், நான் இவர்கிட்ட இது வரைக்கும் நல்லா இருக்குன்னு கேட்டதே இல்லை. கேட்டிருக்காரு, ஷூட்டிங்ல கேட்டேன், அதுக்கப்புறம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஏன்னா எனக்கு நான் பண்றது பிடிக்கும், லைக் எனக்கு இன்னும் பெட்டரா பண்ணிருக்கணும். ஏன்னா என் மைண்ட்ல ஒரு விசுவலைசேஷன் இருக்கும், லைக் இதெல்லாம் இப்படி பண்ணியிருக்கோம், வெளியே வந்திருக்கிறது எப்படி வந்திருக்கும். ஆனா நான் பார்க்க வச்சா அவ்வளவுதானா, இதுக்கா இவ்வளவு பண்ணோன்ற மாதிரி எனக்கு இருக்கு. ஆடியோ லான்ச்ல தான் சில ஷாட்டை பார்த்து ஓ இதுக்குதான் எடுத்தீங்களான்னு தெரியுது, இது கேட்கிறாரு, இதுக்குதான் எடுத்தீங்களா, ஓகே 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 அப்படின்னு. அதனால நான் இப்போ இவர் படமும் சரி, பொன்ராம் சார் படமும் சரி, நான் மானிட்டரை போய் பார்க்க மாட்டேன். அங்கிருந்து டேரக்டர் கேட்பேன், டேரக்டர் ஓகேன்னு இல்ல அவங்களா கூப்பிட்டு இங்க பாருங்க பிரதர், இந்த இடத்துல இது மிஸ்டேக் இருக்கு, இல்ல இந்த இடத்துல இப்படி பண்ணலாம்னா அப்போ போய் மானிட்டர் பார்த்துட்டு ஓகேன்னு போய் பண்ணுவேன், இல்ல நான் பார்க்க மாட்டேன். ஓகே. அண்ட் யாமினி, உங்களோட அந்த ஒரு சீன் பார்க்கும்போது அந்த அட்டையர்ல இருக்கலாம், அந்த மேக்கப்பா இருக்கலாம், அந்த ஒரு லுக்கு கேரி பண்ற விதம், உங்களுடைய டயலாக் டெலிவரி, நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது அடடா இந்த பொண்ணு என்னமா பண்றாங்கப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் உங்களுடைய கேரக்டர் இந்த படத்துக்கு அப்படின்னும் போது எப்படி அமைஞ்சது, அண்ட் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க? ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் அது, லீட். பட் என்னன்னா இவருக்கு பேர் மாதிரி அந்த மாதிரிலாம் வராது. ஆமா, என்னங்க ஒரு லவ் ஸ்டோரி, அதுதான் நீங்க படத்துல பார்க்கணும். ஓகே, அது கரெக்டா, அது பிளேஸ்மெண்ட் கரெக்டா அது அமைஞ்சிருக்கும். எக்ஸ்ப்ளோர் லைக் இதுக்கு ரிசர்ச் பண்ணினா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாமே ஸ்பாட்ல வந்துதான் அவர் சொல்லி கொடுத்தாரு, அதை அப்படியே செஞ்சுட்டு போயிட்டேன். நல்லா தமிழ் தெரியணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாரு, அந்த தமிழ் தெரிஞ்ச பொண்ணதான் போட்டுருக்கேன் நினைக்கிறேன். ஸோ இல்ல எனக்கு தமிழ் தெரியணும் அப்படிங்கறது ரொம்ப கிளியரா இருந்தேன். இன்னொன்னு என்னன்னா, என்னோட ஒர்க்கிங் ஸ்டைல ரொம்ப ரிஸ்கான சீனை முன்னாடி சொல்ல மாட்டேன், முன்னாடி சொல்லவே மாட்டேன். அதே மாதிரி சீரியஸ் நோட்ல எடுக்கவும் மாட்டேன். அது கேஷுவலா ஜாலியா போகும். நம்ம இவ்வளவு போட்டிருக்கோம், தெரியல எனக்கு அங்க போனதுக்கு அப்புறமா தான் இது அவங்க பேரு அப்படின்னு சொன்னாரு. பட் அது அந்த மாதிரி இருந்தால கொஞ்சம் நேச்சுரலா இல்ல. இவங்களுக்கு ஒரு சீன் இருந்துச்சு, சடனா ஒரு நாள் இந்த கண்டினியூட்டி காஸ்டியூம் போட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிரதர் பேசிட்டு உட்காந்தோம். என்ன பிரதர் என்ன எடுக்க போறீங்க, அங்க ஒரு குளம் தெரியல, ஒரு பெரிய ஏரி இருக்குல்ல பிரதாமா, அதுலதான் இறக்க போறேன் அப்படின்னு. நான் ஒரு ஏரியில தான் இறக்க போறேன் பிரதர். அது என்ன பிரதர், என்ன ரொம்ப அங்க இறங்க கூட பெர்மிஷனே இல்லைன்றானுங்க. பட் எனக்கு வந்து ஒரு கண்டினியூட்டி ஷாட், அது கேரளாவில் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் கூப்பிட்டு என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தோன்னே, நீ ஒரு 15 மினிட்ஸ் போய் அங்கே நில்லுன்னு சொல்லிட்டு வந்து இறங்கி எடுக்க சொல்லிட்டோம். கேமராமேன்லாம் கொஞ்சம் பேனிக் ஆகிட்டான், என்ன எடுக்கலாமா இல்லை வேணாண்டா இல்லை வேற ஏதாவது நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னா. வந்துட்டோம், இதை எடுத்து தான் ஆகணும், நீ எதுவும் பேனிக்கே பண்ணாதீங்க, வந்து அந்த பொண்ணு அங்கே இறங்க சொல்லுங்க, இறங்கி அதை பண்ணிட்டு வருவாங்க, நம்ம பார்த்துக்கலாம். எனக்கு ஃபாரஸ்ட்ல ட்ரெக்கிங் போகணும் ரொம்ப நாள் ஒரு ஆசை. அது இதில் வந்து கரெக்டாக, ஏன்னா நிறைய அந்த ரிஸ்கியான ஸ்பாட்ஸ்லாம் இருந்தது.
நடக்க வச்சாங்க. அது வந்து செருப்பு கிடையாது யாருக்கும், செருப்பு இல்லை, அந்த மாதிரி போட்டு நடக்கிறது எல்லாமே இல்லை. அதுக்கு முன்னாடி நம்ம அசெண்டர் விட்டு ட்ரை பண்றதெல்லாம் கேமரா வச்சு நடங்க. இவரும் நிறைய இதுல செருப்பு போடாமே நிறைய நடந்துருப்போம். அடிலாம் வந்தாலும் சொல்ல மாட்டாரு, அடிலாம் உள்ள பட்டு நமக்கு தெரியும் அடிபட்டிருக்கு அப்படின்னு, நம்மளும் கேட்கறது இல்லை. இருந்தாலும் இது கொஞ்சம் ஏன்னா கேட்கும் போது ஆன் ஸ்பாட்ல தான் சொல்லுவாரு, ஆன் ஸ்பாட்ல இதை பண்ணணும், இப்படி திடீர்னு வந்து டைரக்டர் ஆன் ஸ்பாட்ல இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களோட மைண்ட் வாய்ஸ் என்ன இருக்கும்? ஏன்னா இப்ப படம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, தைரியமா நீங்க சொல்லலாம் அவர்கிட்ட. இல்ல அவங்க பழகி இருப்பாங்கல்ல. இல்ல எனக்கு வந்து நான் இந்த படத்துக்கு அவன் எதுவுமே ப்ரிப்பேர் ஆகல. ஜென்ரலா எந்த படத்துக்கும் நான் ப்ரிப்பேர் ஆக மாட்டேன். ஏன்னா எனக்கு நான் டைரக்டர் அங்கே என்ன சொல்றாங்களோ அதுதான் எனக்கு செய்யணும். ஸோ நான் இவர்கிட்ட சீன் பேப்பர் கொடுங்க, டயலாக் பேப்பர் கொடுங்க, இது வரைக்கும் இவர்கிட்டையும் கேட்டதில்ல, பொன்ராம் சார்ட்டையும் கேட்டதில்லை. ஆன் ஸ்பாட் நீங்க போயிட்டு இன்னைக்கு என்ன டயலாக், இப்போ இந்த சீனுக்கு என்ன டயலாக் அதை மட்டும் சொல்லணும். அண்ட் டைரக்டர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், அதை மட்டும் தான் மண்டையில ஏற்றிட்டு அதை மட்டும் தான் போய் கேமராக்கு முன்னாடி பண்றது. ரொம்ப மண்டையில ஏற்றிட்டு நம்ம ஒன்று பண்றோன்னு அது எனக்கு செட் ஆகாது. ஸோ அப்போதைக்கு என்ன இருக்கோ அது, அதனால எனக்கு ஈஸியா இருந்துச்சு இவர் கூட ஒர்க். நான் இந்த படத்துக்கு ஒர்க் ஷாப்லாம் வைக்கல, இந்த நம்ம கூப்பிட்டு வச்சு இந்த கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அதை எதுவுமே பண்ணல. யானை கூட தான், யானை கூட வைக்கல உங்களுக்கு, அதை சொல்லுங்க. யானை கூட வைக்கல. ஒரு 2 days வாங்க கேரளா வாங்கன்னு, கேரளா இடுக்கியில் அந்த யானையை செலக்ட் பண்ணோன்னு ஹெவி ரெயின், சரியான ரெயின். 2 days வாங்க வரேன்னாரு. அதுக்கப்புறம் நானே பார்த்தேன், சரி வேணாம் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஷூட்டிங் கூட்டு வந்து நாங்கள் எடுத்தோன்னே ஒரு மைல்டான சீக்வன்ஸ்லாம் எடுக்கல, வந்தோடனே ஆக்ஷன் தான். வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆக்ஷன் தான். அது மாதிரி இன்ட்ரடக்ஷன் ஆகும்போது ஒரு யானையை காட்டினா தானே உங்களுக்கு பயம் வரும். 5 யானையை ஃபர்ஸ்ட் காட்டுவோம், அப்போ ஒரு யானை பெட்டரா போயிட்டு எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 5 யானை தான், 5 யானை கூட தான் ஷூட்டிங். ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலே பெரிய யானையோட தான் என்ன அடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அதுல இருக்க மீடியமான கேரளாவில டாலஸ்ட் யானை அதுதான். கேரளாவிலே அதுதான் டாலஸ்டான ஒரு யானை. ஓகே. அண்ட் ஆக்சுவலி வந்து யானைக்கும் மனுஷங்க மேல நிறைய மூட் ஸ்விங்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னும் போது பயங்கரமா இருக்கும். அண்ட் எப்படி நீங்க வந்து அதை மேனேஜ் பண்ணி எடுக்கணும்? அண்ட் சொன்ன மாதிரி சில குறிப்பிட்ட டைம் தான் அப்படின்னும் போது அந்த டைம்குள்ள சில பர்ஃபெக்ட் ஃப்ரேம்ஸ்லாம் வேணும், அண்ட் ஆக்டர்ஸ் கூடயும் கரெக்டாக அது வந்துட்டு பண்ணணும் அப்படின்னும் போது அது எப்படி அந்த கோஆர்டினேட் பண்ணி எடுத்தீங்க? இந்த மணியன், நான் இது யானை மணியன் ஹீரோ சார் கூட மணியன்கிற யானை கிட்டத்தட்ட ஒரு 20-25 யானை நாங்கள் பார்த்து லாஸ்ட்டாக தான் செலக்ட் பண்ண ஒரு யானை அது. அந்த யானையோட குணாதிசயம் நமக்கு தெரியும். அங்கே போனீங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க யானையை பற்றி பெருசாக தான் சொல்லுவாங்க, நம்மளோட பெட்டை பற்றி நம்ம பெருசாக தான் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் அது நம்ம ஜட்ஜ் பண்ணணும், அதுக்கு நிறையா ரீடிங் புக், அது நம்ம ப்ராக்டிக்கலாக யானை என்ன பண்ணும் ஏது பண்ணும் நம்ம தெரிஞ்சுட்டு தான் உள்ளே போக முடியும். மணியனை செலக்ட் பண்ணணும்னு ஒரே ஒரு விஷயம் தான், இது எவ்வளோ நாள் பண்ண போகுது, ஒரு நாள் மிஸ் ஆனோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஏறிடும். இதில் ஒரு ரொம்ப எமோஷனலான ஒரு இடம் இருக்கும், யானைக்கும் இவருக்குமான இடம். அது அந்த இடத்துல கரெக்டாக மண்டையை ஆட்டிடுச்சுன்னா ஷூட்டிங் அன்னையோட அங்கே முடிஞ்சு. அப்படி இல்லைன்னா அதுக்காக நான் திரும்ப அன்றைக்கி ஷூட்டிங் போகணும். அப்படி இருக்கும்போது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. 5:30 ஆரம்பிச்சவங்க 5:30 அந்த லாரியில் ஏற்றுச்சு, 5:30 லைட் இறங்கி போகிறதுக்கு சன்செட் யானைக்கும் எனக்கும் பின்னாடி கரெக்டாக இருக்குது சன்செட். அப்படி முக்கியமான இடம் அது. ஒரே டேக் கரெக்டாக பண்ணிடுச்சு. நாங்கள் கேமராக்காக திரும்ப செகண்ட் டேக் போனோமே தவிர ஒரே டேக்கில் பண்ணிச்சு. அதே மாதிரி இந்த ஃபைட்டில் வந்து ஒரு சும்மா நமக்கு ஒரு ரைட்டிங்கில் இருந்துச்சு, இவர் அடிச்சுட்டு வெளில வரும்போது 3 யானையும் தும்பிக்கையை தூக்கி நிற்கணும் அப்படின்னு, சேம் டைமில் நிற்கணும்னு ஒரு எல்லாம் சிஜி பண்ணாலும் சிஜி ஆர்டிஃபிஷியல் தான் இருக்குன்னு தெரியும். லைவாக பண்ணிச்சு, 3 யானையும் லைவாக பண்ணிச்சு. அதுவும் 2 ஷாட்லேயே 3 ஷாட்லேயே கிடச்சிச்சு. அது மாதிரி நடக்கும்போது தான் நமக்கு ஒரு மேஜிக் அங்கே ஒன்று கிரியேட் ஆச்சு. நைஸ். அண்ட் வந்து ட்ரெய்லர் வந்தபோது எல்லாருமே கீழே கமெண்ட்ஸ்ல போட்ட ஒரு விஷயம் தான், யானையை பார்த்துட்டாலே எல்லாருமே வந்து இது என்ன கும்கி மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க கூட வந்து சொல்லியிருந்தீங்க, இது அது கிடையாது அப்படின்னு. பட் அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு? ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுடைய படம் எப்படி இருக்கு, என்ன மாதிரி உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்பேரிசன் பண்ணும்போது எப்படி இருக்கு? இல்லை எனக்கு தெரிஞ்சு கும்கிக்கு அப்புறம் பெருசா யானையை சார்ந்து படம் வரல, அதனால நம்ம அதுதான் ரிலேட் பண்றோம். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் கதை வருது, அப்போ அதே போலீஸ் கதையை நம்ம திரும்ப எடுக்கணும், அது கிடையாது. அப்போ நீ கும்கி எடுத்தீங்கன்னா ஃபுல்லா லவ் ட்ராக் தான், இதுல லவ்வே இல்லையே. அப்ப அங்கேயே அது இல்லைங்கிறது முடிவாயிடுது. இல்ல இல்ல எனக்கு இவர் கதை சொல்லும் போதே நான் அன்னைக்கே டே 1 எனக்கு கதை சொல்லி நான் ஓகேன்னு சொல்லும் போதே சொன்னேன், இதை எல்லாருமே கும்கியோட தான் கம்பேர் பண்ணுவாங்க, நீங்க அதை பார்த்துக்கோங்க, அதை சொல்லி தான் நாங்கள் ஸ்டார்டே பண்ணோம். எங்களுக்கு தெரியும் கதை சொல்லும் போதே இது வெளியே வரும், 2 பேருமே தெரிஞ்சுதான் signed up for this. Okay. And emotionally நம்ம பார்க்கும்போது அப்பா இருக்கும்போது கதை சொல்லி கதை ஓகே ஆகி அண்ட் சில இம்பார்ட்டன்ட் சீக்வென்ஸ் ஃபைட் சீக்வென்ஸ்லாம் பார்த்துட்டு சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, அண்ட் இப்போ வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி படமும் ரிலீஸ்க்கு தயாராக இருக்கு. அண்ட் இந்த ஒரு இடத்துல அப்பா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி இருக்கு, ஆர் அந்த ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் இல்லையா, இருக்காங்களோ இல்லையோ சம்வேர் அரௌண்ட் தி யூனிவர்ஸ் நம்ம பேசினா அவங்களுக்கு கேட்கும் அப்படின்ற மாதிரி.
ஐ மீன் இதான் கஷ்டமா தான் இருக்கு. அப்பா இல்லை, அப்பா உட்காந்து படத்தை ஃபுல்லா பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அப்பா எங்க கூட இல்லைன்னு நான் இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நினைச்சது இல்லை. எங்க கூடயே தான் இருக்காரு. இப்போ நான் வீட்டுக்கு போறேன், அப்பா ரூம்ல இல்லாட்டி ஆஃபீஸ்ல இருக்காரு. நான் ஷூட்டிங் போயிருந்தேன்னா அம்மாட்ட பேசுறேன், சரி அப்பா வேற எங்கேயோ இருக்காரு. இந்த தாட்லயே தான் நான் இருக்கிறனால எனக்கு அப்பாவை பெருசா மிஸ் பண்றேன்னு கிடையாது. இப்போ நான் இன்னைக்கு இன்டர்வியூக்கு வரும்போது கூட அப்பா கிட்ட கும்பிட்டுட்டு தான் நான் டெய்லி வெளியே வருவேன். ஷூட் போனாலும் அப்பாட்ட கும்பிட்டுட்டு தான் நான் வருவேன். அதனால எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும்னா அப்பா போட்டோக்கு முன்னாடி போய் கும்பிட்டுட்டு என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு வந்தது. ஸோ நான் டெய்லி அவர்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு இருக்கு. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். அண்ட் உங்களுக்கு வந்து இது என்ன மாதிரி விஷயமா, ஏன்னா தமிழ் நமக்கு நல்லா தெரியும், ஆனால் சில ஸ்லாங் நம்ம பேசணும், ஊருக்கார தமிழ் எதனா நம்ம பேசணும், ஒரு அதுக்கான சில பல ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? லுக் கேரி பண்ணுறதா இருக்கலாம், இல்லைன்னா பேசுகிற விதமாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு யானை கூட சீன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கான ப்ரிப்பரேஷனாக இருக்கலாம். இப்படி இருந்தது அந்த ஆன் ஸ்பாட்டில் செட்டில்? ஒரு ப்ரிப்ரேஷன் அட ஸ்லாங் வந்து நார்மல் தமிழ் தான். ஓகே. ஸோ இது தனியாக இந்த மாதிரி பேசணும் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஓகே. அவங்க வந்தார். இன்ஃபேக்ட் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்பேன், நான் ஏதாவது இருக்கா டைலாக் என்னது, நான் என்ன போய் தெரியல மேம் நீங்கள் வந்து பாருங்க சொல்லுவாங்க. ஒரு வாட்டி இவங்களுக்கு ஒரு சீக்வன்ஸ் இருந்துச்சு, ரொம்ப டீப் ஃபாரஸ்ட், நைட் எஃபெக்ட் அங்கே அலோடு கிடையாது. ஒரு ரொம்ப ஸ்பெஷல் பெர்மிஷன் போட்டு எடுக்கணும். ஒரு 5 o'clock நாங்கள் எடுக்க முடியாது, அங்கே காட்டு யானைகள் உள்ள வந்துடும். நிஜமா நீங்க 5:30 மேல எல்லாம் தண்ணிக்காக காட்டு யானைகள் உள்ள வந்துடும். பேர் என்ன சொன்னாங்க? கொம்பன். இது இது இன்னொன்னு ஏதோ இது ஒரு நம்பர்ல ஒரு P1 F2 P16 அந்த மாதிரி ஏதோ அது வந்து பயங்கரமான யானை. இதுக்கு முன்னாடி கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ணாரு ஜிகர்தண்டா 2ல பெரிய இன்சிடென்ட்டே அங்க நடந்துச்சு. அந்த யானை இறங்கிடுச்சு 5:30க்கு. எனக்கு 7 o'clock, நான் 9 o'clock வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன். 9 o'clock வரைக்கும் நாங்க எடுக்கணும். எடுத்தாலும் ஒரு சீக்வன்ஸ் முடிக்க முடியும். ஆடியனோன்னா நான் பெர்மிஷன் வாங்கியாச்சு, அப்படி இப்படின்னு பெர்மிஷன் வாங்கியாச்சு. யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லலை. வச்சு அங்கே வந்து நான் டம்மிலாம் யூஸ் பண்ண முடியாது, எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் போர்ஷன் ரியலா கீழே தள்ளி விட்டு இவங்கள முனிஷ்காந்த் சார் எல்லாம், முனிஷ்காந்த் சார் டேட்டு நான் 2 நாள் இல்லைன்னு அதுக்காக என் காலை வச்சு விட்ட பத்தியா அப்படிங்கிற அளவுக்கு அந்த அதையும் நம்ம அப்படியே காமிக்காதான் எடுத்தோம். அந்த சீன் ஆன் ஸ்பாட் டிசைன் பண்ணி அங்கேயே எடுத்து சீக்வன்ஸ். எனக்கு ஒரு லிஸ்ட் கொடுங்க சார், எதெல்லாம் நீங்க வந்து ஆன் ஸ்பாட் இல்ல அது நம்ம என்ன பண்ணணும்னா மென்டலா நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிடும். இது எனக்கே புது எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்க ஒரு செட்ல எடுக்கிறது வேற, ஒரு காட்டுக்குள்ள எடுக்கும்போது நம்ம போட்ட கணக்கு ஒண்ணா இருக்கும், அது நடக்கிற கணக்கு வேற, கம்ப்ளீட்டா வேற. அது மட்டும் தான் ஒரே சேலஞ்ச் சொன்னாங்க. ஆனா நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க, கம்ஃபர்ட்லா இருக்காது, எந்த கம்ஃபர்ட் இருக்காது. நீங்க மழை வராது அப்படின்னு பண்ணீங்கன்னா மழை வரும். இதுல இந்த நாங்க பண்ண ஒரு ஃபாரஸ்ட்ல ரோட்ல எல்லாம் மழையே இல்லை, ரோடு மழையே இல்லை. கேமரா இருக்கிற இடத்துல மழை, கேமரா வைக்கிற இடத்துல மழை, கார்லாம் வெளியில நிக்குது, கார் கிட்ட எல்லாம் மழையே இல்லை. கேமரா நான் அங்க எடுத்துட்டு போனோம், கோடியே மழை அந்த மாதிரி வெரி டஃப். ஓகே. அண்ட் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் நிறைய விஷயங்கள். அண்ட் வந்து படமும் முன்னாடியே ரிலீஸ் ஆகுற மாதிரி இருந்தது. நிறைய தடைகள், பல தடைகளுக்கு அப்புறமா இப்போ May 23 ரிலீஸ் அப்படின்னு சொல்லும் போது திரும்பி பார்க்கும் போது யோசிக்கும் போது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு ஒரு ரீகேப் இருக்கே. கண்டிப்பா அதெல்லாம் வெப் சீரிஸா போடலாம், உங்களுக்கு டைம் பத்தாது, அவ்வளவு இருக்கு எல்லாருக்குமே. இப்ப இவர் ஆப்வியஸா இவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவர் நடிக்கிறாரு. இப்ப இவங்க ஒரு லீடா பண்ணிட்டு, ஆமா இப்ப இவங்க ஒரு பண்ணிருக்காங்க. இது மாதிரி பண்ண இவங்களுக்கு எல்லாம் வந்து இப்ப ரெகுலரா படம் பண்ணிட்டு இருக்கிறத வேற ஒரு லீடு பண்ணிட்டு ஒரு ஹீரோவா பண்ணிட்டு நம்ம வெயிட் பண்ண, இந்த படத்துக்காக வெயிட் பண்றதுங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். இப்ப நானும் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணி இந்த சிக்கல்கள் எல்லாம் டெய்லி தீர்த்து நீங்க கொண்டு வந்திருக்கோம். அதுல வந்து ஃபுல் சப்போர்ட்ல வந்து நின்னார். அதுல மாற்று கருத்தில டெய்லி காலையில ஒரு ஃபோன், மெடிசன் மாதிரி காலையில ஒரு ஃபோன் வரும். காலையில ஃபோன் வந்தோடனே இவங்க அம்மாவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னைக்கு அன்பு தான் பிரச்சனை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு இருந்துச்சு. எல்லாத்தையும் ஷார்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே. அண்ட் வந்து எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னா கேமியோ சொல்லலாம், ராகவா லாரன்ஸோடைய கேமியோ ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அண்ட் வந்து இதனாலேயே தள்ளி போயிட்டே இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா? எதனால அவர் வந்து படத்துல இல்ல? ஆக்சுவலா அவர் பண்ற ஐடியால இருந்தாரு. இது வந்து மாஸ்டர் தான் நான் கால் பண்ணாரு. மாஸ்டர் கால் பண்ணி அன்பு ஒரு நாள் ஆஃபீஸ் வாங்கினாரு. போனேன். ஆஃபீஸ் போயிட்டு ஃபுட்டேஜ்லாம் பார்த்தாரு. ஒரு சூப்பரா இருக்கு, நான் டெஃபினட்டாக அந்த படத்தில் பண்ணணும் அப்படின்னாரு. உடனே பிரதர் என்கிட்ட கேட்டாப்ல, பிரதர் முடிஞ்சிருச்சு பிரதர், எப்படி பிரதர் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணால் ஓகே அப்படின்னா, இல்லை பிரதர் ஒரு போர்ஷன் இருக்குது பண்ணலான்னு சொல்லி நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணோம். அங்கே சாரோட வீட்டில் தான் பண்ணோம். பண்ணிக்கினே முடிச்சுட்டு சாரோட டேட்ஸ் வந்து பிரதருக்கு வந்து இமிடியேட்டாக அடுத்த படத்தில் இருந்தார். இமிடியேட்டாக இப்போ அதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணாமல் இல்லை, கமிட்மெண்ட் கொடுத்துருவோம். அந்த ப்ரொடக்ஷன் ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் மழையில மாட்டின மாதிரி அவங்க மழையில மாட்டிருப்பாங்க.
அது ஒன்று இருந்துச்சு. அதனால கெட்டப் சேஞ்ச் இருந்துச்சு. அதனால எனக்கு ஒரு ரிலீஸ் ப்ரெஸ் நானும் 4-5 மந்த் வெயிட் பண்ணிட்டு சரி ரிலீஸ்க்கு வரணுமேட்டு ரெடி ஆகிட்டேன். ஓகே. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு தளபதி விஜய் ஆடியோ லான்ச்சுக்கு வராருன்னு சொன்ன அந்த ஒரு அப்டேட் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க உங்களுடைய லைக் ரீசெண்டாக நடந்த ஆடியோ லான்ச்சுக்காக. அண்ட் அப்போ ஏதாவது ரீசெண்டாக இப்போ போய் கூப்பிட்டீங்களா அவர் வந்து வர்றதுக்கு ஏதாவது ஒன்று ப்ரொடக்ஷன்லேருந்து சொல்லவே இல்லை. அது ப்ரொடக்ஷன் நாங்கள் யாருமே சொல்லவே இல்லை. யாரு அஃபிஷியலி நாங்கள் யாருமே சொல்லலை. ஓகே, அது ஒரு ரூமர். அப்போ அஃபிஷியலி அது இந்த மாதிரி எங்களுக்கா நியூஸ் அப்படியா எங்க ஆடியோ லான்ச்சுக்கு வராரு அப்படின்னு தான் எங்களுக்கு இருந்துச்சு. அஃபிஷியலி அது வந்து சடனா நான் ஒரு வாட்டி ஒரு இது படிக்கிறேன். இது அடுத்த விஜய் சாரோட லாஸ்ட் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. நான் இவருக்கு அனுப்பிச்சுட்டு பிரதர் எனக்கு டேட் இல்லை நீங்க அங்க நடிச்சிட்டு இருக்கீங்க அதான் இதுல நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு போறோம். திடீர்னு ஆடியோ லான்ச் வந்துட்டு போயிட்டாருன்றாங்க. சர்ப்ரைஸா ஒரு கேமியோலாம் இருக்குன்ட்டாங்க. அப்பதான் நான் சொன்னேன் ஜஸ்ட் நான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து நாங்க எதுவுமே சொல்லல. இது உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா, இளையராஜா எல்லா ராஜாவோடய ஒர்க் பண்ணிருக்கீங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு யார் அப்படி பண்ணிருப்பா அப்படின்னு எனக்கும் தெரியும். நானும் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணலன்னு நினைக்கிறேன். அது சோ பிளஸ்ல எப்படி நடந்தது? அததான் சொல்றேன். ஆசைப்பட்டேன் ஃபர்ஸ்ட் கார்த்திக் ராஜா சாரோட இது பண்ணும் போது எனக்கு என்னைக்காச்சும் இளையராஜா சாரும் யுவன் சங்கர் ராஜா சார் கூட ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். யதார்த்தமா இந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம வேற மியூசிக் டைரக்டர்ல பேசினாரு. பட் ஃபைனலா நோ இதுக்கு இளையராஜா தான் செட் ஆகும் நான் மைண்ட் செட் பண்ணி வந்துட்டோம். அதுவும் எனக்கு யதார்த்தமா தான் வந்தது. பொன்ராம் சார் படத்துலயும் வந்து அவங்க யார் மியூசிக் பேசினாங்க என்னன்னு எனக்கு தெரியல. பட் நாங்க கதை கேட்டு எல்லாம் வரும்போது யாரு மியூசிக் டைரக்டர் வந்து யுவன் சங்கர் ராஜா. அதுல எந்த இன்டர்ஃபியரும் பண்ணவே மாட்டாரு. இந்த டெக்னிக் இவங்களை போடுங்க அவங்கள போடுங்க அதெல்லாம் எதுவுமே நம்ம சொல்றது. சில முனிஷ்காந்த் சார் நடிக்கிறதெல்லாம் ஒரு ஸ்பாட்டுக்கு வரும்போது எனக்கு தெரியாது அவர் முனிஷ்காந்த் நடிக்கிறது இவங்க நடிக்கிறது. நான் நடிக்கிறேன்னா நான் வந்து என் வேலையை பார்த்துட்டு போறேன். கீழே இறங்கும் போது அவங்களுக்கு தெரியும். அண்ட் வந்து நான் இப்போ உங்களுக்காக சில பல போட்டோஸ்லாம் வச்சிருக்கேன். டப்புன்னு அதை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து என்ன மைண்ட்ல வருது அப்படின்றத நீங்க சொல்லலாம். ஏன்னா எப்பவுமே இதே போஸ்ட் தான் நான் வந்து பாக்குறேன். நிறைய போட்டோஸ் வந்து சேம் டு சேம் ஒரே மாதிரி. நிறைய இல்ல 2 years கேப். அது அப்பா சிக்கானதுக்கு அப்புறம் எடுத்தனால. ஸோ அது வந்து நாங்க அப்பாவுக்கு எப்பயுமே குழந்தைங்க தான். ஸோ நாங்கள் அவருக்குள்ளத அந்த இதுக்குள்ளேயே இருப்போம். அதனால பியூட்டிஃபுல். ஏன்னா நீங்க சின்ன வயசு குழந்தை போட்டோ பார்த்தாலும் அண்ணன் இந்த சைடு அப்பா மேல இருப்பாங்க, என்ன கையில வச்சிருப்பாரு. அதே மாதிரிதான் எல்லா வருஷமும் இருக்கும். அண்ட் உங்களுடைய அந்த ஒரு முதல் படம் ஆமா இது ஏன் இந்த போஸ்ட்னா அப்பாவோட ஃபர்ஸ்ட் போட்டோ ஷூட் இதே மாதிரி தான் இருந்தது. பிளாக் அண்ட் ஒயிட்ல. அதை வந்து அப்பா கூட இருந்தவங்கள நீங்க அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி பண்ணதுதான். அது அபிஷியல் போட்டோ ஷூட்லாம் கிடையாது படத்துக்குன்ட்டு. என் லுக் டெஸ்டுக்காக எடுத்ததுதான் அந்த பிக்சர். அப்படியே யூஸ் பண்ணிட்டாங்க. இதுல ரொம்ப கியூட்டா இருக்கீங்க நீங்க. ஆமா அதான் சொன்ன பாத்தீங்களா, இதுலயும் அப்பா கைக்குள்ளதான் இருக்கும். சோ அப்போல இருந்து எண்ட் வரைக்கும் நாங்க அப்படியே தான் இருந்தோம். ஓகே. அண்ட் எனக்கு தெரிஞ்சு உங்களை வந்து நிறைய இடத்துல அவர் உங்க கைக்குள்ளேயே தான் வச்சிருக்காரு, கை பிடிச்சிருக்காரு. எங்கே போனாலும் வந்து அந்த ஒரு பிசிக்கல் பாண்ட் நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் சின்ன வயசுல இருந்தே நிறைய போட்டோஸ் என்னால பார்க்க முடியுது. அதுல ஒரு பர்டிகுலர் சில போட்டோஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஆமா ஏன்னா இந்த போட்டோல எப்படி கிடைச்சது? ஓகே அப்பா வந்து அம்மா இதுல சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா ஆடியோ லான்ச்ல போகும்போது என்ன கொஞ்சிட்டு தான் போவாருன்ட்டு. ஸோ எப்பயுமே சரி அப்பா என் கையை பிடிச்சிதான் போவார். திருப்பதியா இருக்கட்டும் லண்டனா இருக்கட்டும் எங்க போனாலும் என் கையை பிடிச்சிருப்பாரு. அம்மா வந்து அண்ணன் கையை பிடிச்சிருப்பாங்க. அப்பா என் கையை பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பாரு. பாரிஸ்ல ஒரு வாட்டி தொலைஞ்சிட்டாரு. ஆமா அது யூஎஸ்ல தொலைஞ்சேன், பாரிஸ்ல ஆக்சுவலி யூஎஸ்ல வந்து நான் தொலைஞ்சு போனேன். லைக் எங்கேயோ ஒரு சஃபாரி மாதிரி தொலைஞ்சு போயிட்டேன். ரொம்ப சின்ன வயசு, ஒரு 4th 5th தான் இருக்கும். அந்த டார்சான் அந்த வந்த டைம் அது தொலைஞ்சு போயிட்டேன். அது எப்படின்னா இங்க இருந்தும் அடுத்த இது கனெக்ட் பண்றதுக்கு ஒரு கார்ல தான் நீங்க போகணும். அது வரைக்கும் இங்க ஒரு தீம் பார்க் இருக்கும். ஸோ அதுக்கு போகணும்னா கார் வேணும். அவன் டிக்கெட் கேட்கறான். அந்த டிக்கெட் என்கிட்ட இல்லை. நான் இப்படியே போறேன். ரொம்ப சின்ன பையனா இந்த மாதிரி டிக்கெட்னா தெரியாதுன்ட்டு கீழே இறங்கிட்டேன். நானும் கொஞ்ச நேரம் சுத்தினேன். ரொம்ப நேரமா யாரோ ஒருத்தவங்க பேர் மட்டும் அனௌன்ஸ் பண்றாங்க. என்ன பேருன்னு எனக்கு புரியல. என்ன வயசு இது? 4th 5th தான் படிச்சுட்டு இருந்தோம். ஸோ சின்ன பையன் தான், ஒன்னும் புரியல. நானும் சுத்திக்கிட்டே இருந்தேன். அப்படியே யோசிச்சேன், காடா இருக்கு, இப்படியே நம்மள விட்டு போயிட்டானுங்க, டார்சானா மாதிரி இருக்கும். சோ அதெல்லாம் இருந்துச்சு. கூட்டத்துல பார்த்தா இப்படி கூட்டம் அப்படியே மூவ் ஆயிட்டே வருது. அப்பா வராரு நடுவில். இங்க என்னடா பண்றேங்க தெரியல. நான் கீழே இந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தேன். தெரியும் பார்த்தா எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னு. சரி வா அப்படின்னு கூப்பிட்டு போனாரு. போன அம்மா ஆன்டி எல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு புரியவே இல்லையா? அழுவே இல்லையா?
அங்கதான் இருந்தேன். நீங்க எதுக்கு போனீங்க அப்படின்னு இருந்துச்சு. நான் போனா பெரிய பெரிய கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம். ஓகே, ஒரு 5 நிமிஷம் காணாம போயிட்டு வந்தேன். நான் கடைக்கு போனேன். ஓகே, நிறைய விஷயங்கள். அண்ட் இது வந்து லாஸ்ட் இது ஒரு எப்படி சொல்றது, எமோஷனலா கை பிடிச்சிட்டே இருப்பாங்க. எலெக்ஷன் நாங்க ஓட்டு போட்டுட்டு நாங்க வெளியே வரோம், செம கிரௌட் அது. சோ அப்ப என் கையை பிடிச்சி என்ன கூப்பிட்டு வராரு. கிரௌட்ல நான் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக கூப்பிட்டு வருவேன். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். அண்ட் இது வந்து அந்த பவர்ஃபுல் ஐஸ் லாஸ்ட்ல வச்ச மாதிரி என்ன பாருங்கல்ல, ஒரு கியூட்டான ஒரு கேப்டன் நம்ம வந்து பார்க்க முடியுது. அண்ட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த டாட்டூ காட்டும்போது அவர் எப்படி ரியாக்ஷன் கொடுத்தாரு? நான் அவருக்கு டாட்டூ போடுறது, ஹேர் கலர் பண்றது சுத்தமா பிடிக்காது. ஐயோ, பிச்சிருவாரு, அடி பிச்சு எடுத்துருவாரு. நான் சும்மா ஸ்கூல் படிக்கும்போது இந்த ஃபேக் கலர் இருக்கும் தெரியுமா, லைட்டா போட்டா வாஷ் பண்ணா போயிடும். அது ஹேருக்கு ஒண்ணுமே பண்ணாது. போட்டு போய் நின்று தலை மேலே வச்சு நேரா போய் ஹேர் வாஷ் பண்ணி வெளியே அனுப்பிச்சு விட்டாரு. எனக்கு தெரியும் டாட்டூ போட்டா எனக்கு கொன்றுவாருன்ட்டு. நான் என்ன பண்ணேன், யாருக்கிட்டையுமே சொல்லல. அண்ணனுக்கு மட்டும் ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு 5 போட்டோ எடுத்து வச்சிருக்கேன், எந்த போட்டோ நல்லா இருக்குன்னு. ஏன்னா எந்த போட்டோ சொல்லு அப்படின்னு. இது நல்லா இருக்கு, இது எப்படி இருக்குன்னு இன்னொரு போட்டோ அனுப்பிச்சு விட்டேன். நல்லா தான் இருக்கு, ஓகே. 2 days கழிச்சுட்டு ஒரு டிசைன் அனுப்பிச்சு விட்டேன். இந்த 2 டிசைன்ல எது நல்லா இருக்கு சொல்ல அப்படின்னு. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு டிசைன் பண்ணோம். டிசைன் பண்ண உடனே நான் இந்த மாதிரி டாட்டூ போட போறேன். நான் தெரிஞ்சது கொன்றுவாங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா. அப்ப ஆம்ஸ்டர்டாம்ல இருந்தேன். இதுக்காக ட்ரெயின் எடுத்து நான் லண்டன் போயிட்டு 10 to 12 hours இந்த டாட்டூ போடுறதுக்கு. ஸோ டாட்டூ போட்டுட்டு ஒரு 4 days ஹீல் ஆனதுக்கு அப்புறம் அப்பாவோட 40th yearல அப்பாவுக்கு அங்க நான் நேர்லயே வரலையே, நான் அங்கேயே ரிவீல் பண்ணிட்டேன். அம்மா கிட்ட வந்து அப்பா திட்டிருக்காரு, எதுக்கு இதெல்லாம் பண்றான், கல்யாணம் ஆகும், இதெல்லாம் இருக்கும், பசங்க இருப்பாங்க, எல்லாரும் கண்ணையா பாத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா. அதெல்லாம் எனக்கு அவ்வளவு கிடையாது. எனக்கு எங்க அப்பா என் கூட இருக்காரு, எனக்கு அது போதும் அப்படின்ட்டு தான் நான் அந்த டாட்டூ போட்டது. ஸோ அந்த டாட்டூ போட்டு ஒரு 4 months கழிச்சு தான் நான் சென்னைக்கே வந்தேன். அதனால அவருக்கு அந்த கோவம் எல்லாம் போய் நார்மல் ஆகி என்ன பண்ணி வச்சிருக்கான்ற இதுதான் அது. ஓகே, நைஸ். அண்ட் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் இது 70 இல்லையா? ஆமா, 70th பர்த்டே. எஸ். எப்பயுமே நாங்க வந்து எங்க வீட்டுல ஒரு பழக்கம், அப்பாவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி, நைட் 12 o'clock ஆனா கேக் கட் பண்ணுவோம். அப்பா பண்ண மாட்டார், அப்பா எப்பயோ பண்றது நிப்பாட்டாரு. ஆனா ஸ்வீட் சாப்பிடுறதுனா ரொம்ப பிடிக்கும், கேக்குனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்காகனே ஸ்பெஷலா இந்த கேரமல் ஃபிளேவர், ஏதோ வித்தியாசமான ஃபிளேவர்ஸ் வாங்கிட்டு நைட் அவருக்காகனே வச்சு நாங்க கட் பண்ணுவோம். கட் பண்ணிட்டு அவருக்கு கொடுப்போம். அதுவும் நைட் 12 o'clock எடுத்தது. எவ்ரி நான் யூஎஸ்ல இருக்கும் போதும் அவர் அந்த சிக் டைம்ல இருக்கும் போதும் நாங்க கேக் வாங்கிட்டு போய் கட் பண்ணி கொடுத்துருப்போம். அது நீங்க அந்த போட்டோ பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலயும் இருக்கும், அப்பா அம்மா இருப்பாங்க. நைஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் வந்து லைவ்லியா வந்து பேசுனீங்க. அண்ட் எது கேட்டாலும் வந்து ஸ்போர்ட்டிவ்னஸோட அழகா வந்து ஒரு பதில் கொடுத்திருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.